விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்தும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் வாட்ஸ்அப் மூலம் வீடியோ அனுப்பும்படி நேயர்களை புதிய தலைமுறை கேட்டுக்கொண்டது. அப்படி வந்த வீடியோக்களில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். விவசாயிகளுக்கு நவீன முறையை கற்றுத்தர வேண்டும். பருவமழை 60% குறைவாக பெய்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தும் இதனை அறிந்த மாநில அரசும் மத்திய அரசும் கண்டுகொள்ளாத சற்று வருத்தம் அளிக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மிக விரைவாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசும் மாநில அரசும் கூடிய விரைவில் ஆய்வு செய்வதை விட்டுவிட்டு தகுந்த உரிய நிவாரணம், போர்க்கால அடிப்படையில் நிவாரணம் வழங்கி அவர்களை மேல் தூக்கி பிடிக்க வேண்டும். விவசாயம் இருந்தால் மட்டுமே நம்ம நாடு முக்கியமாக வளர்ச்சி பெறும். கிரிக்கெட்டுக்காரர்களுக்கு, சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு எவ்வளவு உதவி செய்கிறாங்க அரசாங்கம். அதே போல் மக்களுக்கு உதவி பண்ணுனான்னு பெண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு 80 பேர் இறந்து போனாங்க. இதுக்கு அரசாங்கம் இதுக்கு என்ன முடிவு சொல்லுது? எனக்கு புரியல. நீங்கள் டிஜிட்டல் இந்தியா கொண்டு வாங்க, கேஷ்லெஸ் எக்கானமி கொண்டு வாங்க, ராக்கெட் விடுங்க செவ்வாய் கிரகத்துக்கு, நிலாவுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்னங்க பண்ணுறது? அதுக்கு சாப்பாடு முன்னாடி தாங்க உட்காந்தாகணும். கேஷ்லெஸ் எக்கானமின்ற மாதிரி அதுக்கும் ஏதாவது ஃபுட்லெஸ் தீர்வு ஏதாவது கொண்டு வர போகிறீங்களா? எனக்கு என்னன்னு தெரியல. இதுவும் ஒரு வகையான இனப்படுகொலை தான். இதற்கு அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும். அதனால் மட்டுமே இந்த மரணங்களை உடனடியாக தடுத்து நிறுத்த முடியும். அதோடு இல்லாமல் அரசாங்கமானது இந்த விவசாயத்தை காப்பாற்றுவதற்கும் மேம்படுத்துவதற்குமான திட்டங்களை வகுத்து செயல்படுத்த வேண்டும். இது விவசாயிகளின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அத்துடன் இல்லாமல் நாளைய சந்ததிகளை காப்பாற்றுவதற்கான ஒரு தொழில். ஸோ தமிழக அரசு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும்.